இது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புத்தகம் 36வது அதிகாரம் 16வது வசனம். யோபு 36:16வது வசனம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார், உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை உங்களிடத்தில் வைக்கிறார். அதாவது எப்பொழுதுமே இப்போ அண்ணன் வாக்குத்தத்த வசனங்களுக்காக அந்த கடைசி வாரங்களிலோ அல்லது காத்திருக்கிறது வழக்கம். அதே போல் தான் நாங்களும் என்ன பண்ணுவோன்னா, ஆண்டவர் இந்த மாதம் என்ன எப்படி நடத்துவீங்க, ஆண்டவர் நடத்துங்க அப்படின்னு சொல்லி உட்காரும் பொழுது இந்த வசனத்தை, இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் மனதில் வைத்தார். அப்படின்னா ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பேன், ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பேன்னு சொல்லி யோபு 36:16. யோபு 36:16. சரி, ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும்போது, சரி ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு விசாலத்தில் வைக்க போகிறாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசாலம் 2 வகையான விசாலம் இருக்குது. ஒன்று உலக பிரகாரமான விசாலம், ஒன்று ஆவிக்குரிய பிரகாரமான விசாலம் ஒன்று. நம்முடைய ஆத்துமா உலக பிரகாரமான காரியங்களிலே விசாலம் கொள்ளும், ஆவிக்குரிய காரியங்களில் விசாலம் கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கு 2 விசாலம் தேவை. ஒன்று உலக பிரகாரமான விசாலமும் நமக்கு வேணும், ஆசீர்வாதங்கள் வேணும், எல்லாமே வேணும். ஆனால் அதே சமயத்தில் ஆவிக்குரிய விசாலமும் ஆத்மாவுக்கு இல்லைன்னா ஆத்மா செத்து போயிடும். சரி, அப்போ ஆண்டவர் எதில் இந்த மாதத்தில் நம்மளை விசாலமாக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 119:32 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 119:32 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயங்களிலே விசாலத்தை கட்டளையிட போகிறார். வாசிங்கக்கா. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். பாருங்களேன், ஆண்டவர் இந்த மாதத்துல நம்முடைய இருதயத்தை விசாலமாக்கி அவருடைய கற்பனைகளின் படி ஓடுவதற்காக தான் விசாலத்தின் பாதையை நமக்கு ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. காலையில் முற்றிலுமாக என்டையராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக உள்ள செய்தி காலையில். ஆனால் இப்போ 2வது நம்ம செய்தி அதுவும் ரொம்ப முக்கிய ஒரு வித்தியாசமான செய்தி தான். அப்போ இருதயத்தில் ஆண்டவர் விசாலமாக்கி அவருடைய கற்பனைகளில் நம்ம இந்த மாதத்தில் ஓட பண்ண போகிறார். சரியா? அப்போ ஆண்டவர் எப்படி நம்முடைய இருதயத்தை விசாலமாக்குவார்? ஆண்டவர், அதாவது கொஞ்சம் இது பைபிள் ஸ்டடி போல் தான் இருக்கும் இன்னைக்கு, இது செய்தி போல் கூட இருக்காது, பைபிள் ஸ்டடி போல் இருக்கும். இருதயத்தை எப்படி விசாலமாக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 5:5 வாசிக்கலாம். ரோமர் 5:5. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை எப்படி விசாலமாக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு ஆண்டவர் நம்மை விசாலமாக போகிறார். நம்முடைய ஆத்துமாவில் ஒரு விசாலத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். அது எப்படின்னா, நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது இருதயம் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் அவருடைய அன்பை ஊற்றி அந்த இருதயத்தை விசாலமாக்கி ஒடுக்கமில்லாத பாதைகளை நம்ம நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கு ஆண்டவர் தேவ அன்பில் நிறைந்த இருதயத்தை நமக்கு தந்து நம்முடைய ஒடுக்கத்தின் காரியங்களில் அவர் விசாலமாக்க போகிறார். சரியா? தேவன் நமக்கு இருதயத்தில் அவருடைய அன்பை கொடுத்து நம்முடைய இருதயத்தில் செய்யக்கூடிய ஒடுக்கத்தை அவர் விசாலமாக்க போகிறார். சரியா? நான் 2 சொல்லிட்டேன். ஒடுக்கம் என்பது ஆவிக்குரிய ஒடுக்கம், அது நம்ம உலக பிரகாரமான ஒடுக்கம். ஆனால் இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே இந்த ஆவிக்குரிய ஒடுக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஒடுக்கமில்லாத ஒரு விசாலத்துக்குள்ளே கொண்டு போகணுன்னு அவர் எதிர்பார்க்கும் பொழுது, அவர் எதுலெல்லாம் நம்ம இருதயம் விசாலமாகணும், அல்லது நம்ம ஏன் இன்னும் விசாலமாகாமல் இருக்கிறோம், அல்லது நம்ம ஏற்கனவே விசாலமாக இருந்தோம் ஆனால் இப்போ ஒடுங்கி இருக்கிறோம், ஏதோ ஒன்றில் நம்ம ஒடுங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அல்லது 4 குறிப்புகள் நேரம் எனக்கு எவ்வளோ அனுமதிக்குதோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? முதலாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து இருந்தார்.
அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். சரி, ரைட். இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசாலமாக்க போகிறார். அன்பு என்கிறதான அவருடைய அன்பை ஊற்றி நம்ம விசாலமாக்க போகிறார் நான் சொன்னேன் இல்லையா. முதலாவது இன்றைக்கு முதல் குறிப்பினுடைய அந்த தலைப்பு என்னென்னா, பாவத்தை மன்னித்தார் என்கிற அன்பு நம்முடைய இருதயத்தை விசாலமாக்க போகிறது. பாவத்தை மன்னித்தார் என்கிறதான அன்பு நம்முடைய இருதயத்தை விசாலமாக்கணும். அதாவது அப்படின்னா என்னென்னா, ஒரு ஒடுக்கத்தில் இருக்கிறோம். அதுதான் நான் சொன்னேன், இது ஒரு பைபிள் ஸ்டடி போல தான் இருக்குது. என்னமோ தெரியல, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முதிர்ந்த விசுவாசிகளாக இருக்கிறபடினால இதை தான் ஆண்டவர் இன்றைக்கி வலியுறுத்துகிறார். இப்போ பாவத்தை மன்னித்தார்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு விலையேறப்பட்ட பரிமள தைலம் என்கிற தைலத்தை கொண்டு ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆண்டருடைய பாதத்தில் ஊற்றி தலைமயிரினால் துடைத்தாள். அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? அவள் பாவியாக இருந்தாள். சரி, இன்றைக்கு அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கு வாங்க. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் நம்ம ஒரு காலத்தில் இதே போல் அனுதினமும் பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றி நம்முடைய தலை மயிரினால் கழுவுன நாட்கள் உண்டா இல்லையா? சரி, இப்போ ஆனால் நம்மளை குறித்து என்ன சொன்னாங்க? பாவி அப்படிங்கிறதான ஒரு நிலைமையில் தான் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி பார்த்தால், நம்மளை அவர் பரிசுத்தனாய் மாற்றினார். பரிசுத்த வாட்டியாய் நம்மளை மாற்றினார். அப்படி தானே? சரி. ஆனால் உலகம் நம்மளை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அவள் பாவியாய் இருந்தாளே என்று சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. பாருங்கள், 39வது வசனத்தில், இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுற வசனம் சொல்லுகிறார். அப்போ உலகம் நம்மளை எப்படி பார்த்துச்சுன்னா பாவியாய் பார்த்துச்சு. சரியா? ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்த்தார்னா, நம்மை பரிசுத்தராய் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவர் நம்மளை என்ன பண்ணார்? நம்மளை பரிசுத்தவாட்டியை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். சரி, இப்படி பரிசுத்தவானாய் உலகத்தில் வச்ச பிறகு நமக்கே ஒடுக்கம் வருது. ஏதோ ஒன்று பாவத்தை குறித்ததான ஒடுக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ காணப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. சரி, இப்போ இது எப்படிப்பட்ட ஒடுக்கம் அப்படிங்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் இவங்களை குறித்து சொல்லுவார். அதே 41வது வசனத்தில் ஒரு ஓமையை சொல்லுவார். 500 வெள்ளிக்காசு ஒருத்தன் கடன் பட்டிருந்தான், 50 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான். 2 பேருக்கும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அப்போ யார் ரொம்ப அன்பாக இருக்கமா கேட்கும் பொழுது, 500 காசு வாங்கினவனை மன்னிக்கிறவன் தானே ரொம்ப என்ன பண்ணா, காசு கடன் பட்டவன் ரொம்ப மன்னிக்கப்பட்டதுனால அன்பாக இருந்தான்னு சொல்லும் பொழுது ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதே போல் நம்மளுடைய பாவங்களும் அதிகமாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையில். நம்மளை ஆண்டவர் மன்னித்ததுனால நம்ம அவரிடத்துல அன்பு கூர்ந்தோம், அவரிடத்துல சேர்ந்தோம், இப்போ ஆலயத்தில் உட்காந்துருக்குறோம். கரெக்டு தானே? சரி, இப்போது இந்த விஷயத்தில் நம்மளுக்கே ஒரு ஒடுக்கம் வந்துருச்சு. இது இப்போ முதலாவது பாவம் என்கிறதான பாவ மன்னிப்பின் நிச்சயத்தில் ஒரு ஒடுக்கம் காணப்படுகிறது. இப்போ தான் நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரப்போகிறேன். இது உதாரணமாக சொல்லிட்டேன். இப்போ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை நம்ம அரசி ஆராய போகிறோம். அநேக பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது இல்லையா? அநேக பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டதில்ல. சரி, இன்றைக்கு பரிசுத்த வாட்டிங்கிறதான மனநிலைமையில் இருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், இப்போ இன்றைக்கி நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிற மாதிரி ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கிறோம். என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இல்லையா? அந்த மன்னிக்கப்பட்ட நாளில் நான் இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிறேனா இல்லையா? நம்ம எல்லாரையும் தான் நான் சொல்கிறேன். அதாவது அதில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருக்கிறதுனால ஆத்துமாவில் ஒரு ஒடுக்கம் இருக்குது. அப்படின்னா நம்ம பாவத்தை ரட்சிக்கப்பட்ட புதுசில் எல்லாமே நமக்கு பாவமாக தெரிஞ்சிச்சு. சரியா? ரட்சிக்கப்பட்ட புதுசில் நமக்கு பார்க்குறது பாவமாக இருந்தது, நம்ம பேசுகிறது பாவமாக இருந்தது, எல்லாமே பாவமாக இருந்தது. ஆனால் காலங்கள் வர 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 10-20 வருஷம் ஆன பிறகு சில கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம வச்சுட்டோம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பாவம்லாம் ஒன்றும் பாவம் கிடையாது, இதுதான் பாவம், விபச்சார பாவம் தான் பாவம், நம்ம அடுத்தவன் பொருளை திருடக்கூடாது அதுதான் பாவம், அடுத்தது இச்சிக்கக்கூடாது இதுதான் பாவம்னு சொல்லிவிட்டு நம்ம சில கிளாசிஃபிகேஷன்ஸ் வச்சுட்டு நம்ம எதெல்லாம் நம்ம பாவம் நினச்சி விட்டுருந்தோமோ
உணர்வில் இருந்ததோ அதையெல்லாம் இப்போ நமக்கு உணர்வு இல்லாதபடி இப்போ அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதனால நமக்கு ஏற்பட்டது ஒடுக்கம் நம்முடைய வாழ்க்கையில். அது எதில் ஒடுக்குது? ஆத்மாவில் ஒடுக்கம். சரி, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சரியா? ஃபேஸ்புக்கு பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? நான் இப்போ ஒவ்வொரு முறை வரும்போது நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கு பார்க்குறது பாவம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை நான் எவ்வளோ நேரம் பார்த்து அதுக்குள்ளே நான் போய் ராத்திரி 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு காலைல 5 மணிக்கு ஜெபத்தில் அட்டன் பண்ணாமல் இருக்கிறேனே, இது எனக்கு ஒரு பாவங்கிற உணர்வு எனக்கு இப்போ இல்லை. அப்படி தானே? சரியா? மணிக்கணக்காக என் ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்து பேசுகிறேனே, ஒரு காலத்தில் ஐயோ இவ்வளோ நேரம் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டேனே, சே நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இந்த ஜெப வேலையில் அங்கே நான் போயிருக்கக்கூடாது, அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி உணர்வு இருந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டும் வேணும் தானே லைஃப்பில், எங்களுக்கு அவனும் வேணும் தானே, அவனை நான் விட முடியுமா? அப்போது எதை நம்ம முன்னிறுத்தி இருந்தோமோ அல்லது எதை நம்ம பாவம் நினச்சிருந்தோமோ அதெல்லாம் இப்போ நான் பழகிட்டு சில பாவங்கள் ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸ் வச்சுட்டு சிலதை நான் என்ன பண்ணுறேன், அது பாவம் இல்லைன்னு நான் தீர்மானிக்கிறதுனால இருதயத்தில் இப்போ ஒடுக்கம் வருது. அவருடைய அன்பில் எனக்கு ஒடுக்கம் வருது. சரியா? அப்போ அந்த அன்பில் ஒடுக்கம் வரும் பொழுது நான் ஏதோ மதிமேங்கி திரிக்கிறேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அடுத்த லெவலுக்கு வரேன். நாடகம் பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், அது பாவம்னு தெரியும். சினிமா பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு சீரியல் தானே ஆண்டவரே பார்க்குறேன். அது என்ன வளர்மதியா? ஏதோ ஒரு சீரியல்னு வச்சுக்கிடுங்க. சரியா? பாலும் பழமும் ஏதோ ஒன்று வச்சுக்கிடுங்க. ஒரு சீரியல் தானே. நீ 1 பார்த்தான்னா 9 பார்த்தான்னா. இப்போ நம்ம என்ன நினச்சிட்டோம், அதெல்லாம் கெட்ட சீரியல் கிடையாது, அது நல்ல சீரியல். அது மாமியார் மருமக சண்டை போடலாம் அந்த சீரியலில். அதுக்கு அடுத்து வருது பாருங்கள், அதில் தான் சண்டை போடுறான். அப்படி ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டோம். இந்த சினிமாலாம் பார்க்கலாம் பிரதர், இதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்படி ஒரு இது முந்தி நான் என்ன இதில் நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். முந்தி 10 மணி நேரம் கிரிக்கெட்டு பார்த்துட்டா நீங்கள் பாஸ்டர் சொல்லுவாரே நீங்களா பாவிடா அப்படிம்பாரு. நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், அவர் சொல்லிட்டு போயிட்டார், அவருக்கு பொழுது போகிறதுக்கு 1000 இது இருந்தது, எங்களுக்கு இப்போ அந்த ஒன்று தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 மணி நேரம் அதில் இருந்துடுறோம். ராத்திரி ஐபிஎல்லில் உட்காந்தா 2 மணிக்கு தான் முடியுது. காலைல மோசத்தை நான் எந்திரிக்க மாட்டேங்கிறோம். மோசத்தை இழுத்துக்கிட்டோம்ல எனக்கு கூட. சரியா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கு. இதெல்லாம் எனக்கு ஒடுக்கம். அதாவது இதெல்லாம் நான் செஞ்சு போட்டு நான் துக்கத்தில் அலையிறேங்க. இன்னும் பின்னாடி இன்னும் அடுத்தடுத்த குறிப்புக்குள்ளே நான் வரேன். இதெல்லாம் நான் செஞ்சுட்டு அப்போல்லாம் எனக்கு ஐயோ ரட்சிக்கப்பட்ட புதுசில் அம்மாவை பார்த்தால ஐயோ நான் பாவம் பண்ணிடுவேனோ அப்படி இருந்தது. இப்போ 10 பேர் கூட உட்காந்து நல்லா பல்ல காட்டி சிரிக்கும் போது அது பாவம்னு தெரிய மாட்டேங்குதோ. கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா அப்போ ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்குறா, நீ ஆதியில் இருந்த நிலைமை என்ன, நீ ஆதியில் இருந்தோட ரட்சிப்பு என்ன. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருதயத்தில் ஒடுக்கம் வந்துருச்சிங்க. நம்ம வெளியில் சிரிக்கலாம், நம்ம வெளியில் ரொம்ப பிரைஸ் லார்ட் பிரதர் ஹோய் அல்லையா தோத்துறா அப்படின்னு சொல்லி பேக்கிலலாம் வச்சுட்டு அலையலாம். ஆனால் இருதயத்தில் நான் எனக்குன்னு ஒரு சுயநீதியை வச்சுக்கிட்டு நான் பாவம் இல்லாததை என்ன சொல்கிறேன், பாவம்னு பார்க்குற காலம் உண்டு, பாவத்தை பாவம் இல்லைன்னு பார்க்குற காலத்தை பாக்கிட்டேன். அல்லேலூயா. என்ன ஒரு அல்லேலியா வர மாட்டேங்குது, முடிச்சிருவோமா ஆமேன்னு போட்டு செய்தியை முடிச்சிருவோமா கட்டிட்டு போட்டுவோமா? சரி, இப்போ இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறதா இருந்தால் ஒன்று தான் நான் கேட்குறேன், ஆதியில் இருந்த மாதிரி இப்போ இருக்கீங்களா கொஸ்டின். அப்போ இல்லைன்னா ஒடுக்கத்தில் நம்முடைய ஆத்மா இருக்குதுன்னு அர்த்தம். அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் உணர்த்துகிறார். என் மகனே மகளே, இப்படி ஒடுக்கத்தின் வாழ்க்கையில் நீ போகாத, ஒரு விசாலத்துக்குள்ளே வா, ஒன்றை நீ அறிக்கையிடு. பாவம் என்கிறது நான் சும்மா ஒரு 2-3 உதாரணத்தை சொன்னேன். நம்ம இருதயத்துக்கு தெரியுங்க. நான் இன்றைக்கி காலையில் அந்த ஃபஸ்ட் மெசேஜில் எடுத்தேன், பழையதை எகிப்தை நினச்சிட்டாலே பாவம் தான். நான் இப்போ பாவம் பண்ணலைங்க, நான் இப்போ பாவம் பண்ணல. ஆனால் நான் பாவம் பண்ணினேன் பாருங்கள், அதை நான் ரசிச்சுக்கிட்டு இப்போ உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கேன் பாருங்கள், அதுவே என் ஆத்மாவில் ஒடுக்கம் வந்துருச்சு. இது ஆமேன். நான் சுற்றுனதெல்லாம் நினைவு வருது. பீச்சில் சுற்றுனது, வள்ளூர் கோட்டத்தில் சுற்றுனது, எல்லாம் சுற்றுனது இப்போ நினைவு அதை நான் ரசிச்சுக்கிட்டே ராத்திரி படுத்திருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்முடைய ஆத்மாவை ஒடுக்கத்துக்கு கொண்டு வந்துடும். பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டோம். அவர் எல்லாத்தையும் கழுவிட்டார், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டார். அப்புறம் தூக்கி போட்ட நாம ஏன் தூக்கி வச்சுக்கிட்டு திரும்ப அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? அந்த நிச்சயம் இல்லைன்னா நம்ம இருதயம் ஆத்மா ஒடுக்கி போயிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை மன்னிச்சார். சரி, ஒருவேளை அந்த நினைவுகள் வந்தால் கூட இயேசுவின் நாமத்தில் அப்பா எனக்கு மேற்கொள்கிறதுக்கு பலன் தாங்கப்பா, அதையே நான் ரசிச்சிடக்கூடாது.
அதையே நான் ரசிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், இப்போ சின்ன இல்லை, ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் பீடி சிகரெட்லாம் விடுறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லலாம். ஆனால் அதையே நான் டெய்லி 40 குடிப்பேன், அப்புறம் அது நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னா அதை நான் மேன்மைப்படுத்துகிற மாதிரி ஆகி, அவன் குடிக்காமல் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அவனையும் நாங்கள் இவரே குடிச்சிட்டு தானே வந்திருக்காரு, அப்போ நம்மளும் கொஞ்ச நாள் குடிச்சிட்டு அப்புறம் இவரை மாதிரி வரலான்னு நினச்சிருவான் அவன். சரியா? நம்ம பாவத்தில் நம்ம ஊறி நம்ம விஷயத்தில் அவன்கிட்ட சொன்னோம்னா இது பாவம் தானே, இது அடுத்தவனை பாவத்தில் உள்ள பண்ணுறது. அப்போ இதை மாதிரிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் ஒரு ஒடுக்கமில்லாத அதாவது நம்முடைய ஆத்மா ஒடுக்கத்தில் இருக்குங்க, துக்கத்தோடு தெரியுது. ஆத்மா துக்கத்தோட மண்ணு கொத்த காரியங்களில் நினச்சிக்கிட்டு துக்கமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற நீ எது பாவம் எது பாவங்களில் தானே உணர்வு நான் தந்திருக்கிறேன். அந்த உணர்வை நான் தந்தபடினால அந்த உணர்வுக்குள்ளே இன்றைக்கு நீ மீண்டுமாய் ஒன்றை நீ சரி பண்ணும் பொழுது ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தில் ஒரு விசாலமான வழியை ஆண்டவர் தரப்பார். ஆமென். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்கிறபடி நல்லா தெரியும், இருதயத்தில் நம்ம பண்ணுகிற தவறுகளெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த நாளிலும் கூட அந்த ஒடுக்கத்திலேருந்து நம்ம விடுதலையாகும். ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் நம்மளை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு இது பாவம் இல்லை இது பாவம்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்துடாதீங்க. பைபிள் உட்காந்து படிங்க. இது ஆண்டவர் உணர்த்துவார், இது பாவம்னு சொன்னால் அதை விடுங்க. இது பாவம் இல்லைன்னா நீங்கள் அதை செய்யுங்க. சரியா? அப்போது விசாலமான ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். முதல் குறிப்பு நான் பாவத்தை மன்னிச்சாருங்கிற என்னுடைய இருதயத்தில் என்னைய இருந்தாலும் நான் ஒடுக்கத்தோடு கூட தெரிஞ்சேன். ஏன் அப்படின்னா நான் சுயநீதி இல்லை, பாவத்தையும் பாவம் இல்லைன்னு சொல்லி நான் ஆசையாய் தொடர்கிறபடினால ஆண்டவர் என்னோட ஒடுக்கத்தில் வச்சார். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரு, ஆண்டவரை நான் அறிக்கையிட போகிறப்பா, இந்த விஷயத்தில் நான் பாவம் பண்ணுறேன் ஆண்டவரை. அதாவது பாவம்ங்கிறது எல்லாவற்றிலையும் அடங்கும். சரியா? நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறதும் ஒரு பாவம் தான். சரியா? அது எல்லாவற்றிலும் அது அப்போ என்ன நம்ம தப்பு பண்ணுறோங்கிறத நீங்கள் இல்லை, நாம் ஆராய்ஞ்சி ஆண்டவரத்தில் அறிக்கையிட்டு இன்றைக்கி நம்ம வெளியே போகிறோம். சரி, ஒன்று. ரெண்டாவது, 10வது லூக்கா 10வது அதிகாரத்துக்கு வாங்க. இரண்டாவது காரியம், நம்ம ஆத்மா ஏன் ஒடுக்கத்தில் இருக்குது? லூக்கா 10:38, 39. லூக்கா 10. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். 42வது வசனத்துக்கு வந்துருவோம்க்கா. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். சரி, மரியாள் என்ன பண்ணாலாம்? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அது என்ன நல்ல பங்கு? நல்ல பங்கு அவள் அன்னைக்கு என்ன தெரிந்து கொண்டா? ஆண்டவருடைய. சரி, ரைட்டு. நம்ம எல்லாம் மரியாதை இருந்தோமா? நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தோமா இல்லையா? இந்த ஆள் ஏன் அன்றைக்கி பிரசங்கத்துக்கு வந்தார் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி அப்படித்தான் பிரசங்கம். நம்ம மரியாதை இருந்தோமா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட புதுசில். இப்போ யாராக இருக்கோம்? மார்த்தாளாக இருக்கோம். பற்பல வேலைகளினால் நம்மளுடைய கவலையை வச்சுவிட்டு சர்ச்சுக்கு ஏதோ கடமைக்கு ஒரு 40 நிமிஷம் இந்த ஜீவா பாஸ்ட் வரலன்னா திடீர்னு மைக்கிலே சொல்லிவிடுவார். போன வாரம் அப்படி தான், நெலிசா ஏன் வரல, நெலிசா வைங்க அப்படின்னாங்க அண்ணன். இந்த பேர் கொடுக்கறதுக்கு நான் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை மாதிரி நம்மளை கூப்பிட்டு விடுவாரேன்னு கடமைக்கு உட்காந்துருக்கோமா? இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய அன்பினால் நம்ம கேட்ட நாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோங்க? ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு நேரம் முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு கடமைக்காக வாசிக்கிறோங்க. நான் ஒரு பிரசங்கத்துக்காக நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன்னா, இல்லை ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாருன்னு சொல்லி நான் வாசித்து அதுக்கப்புறம் பிரசங்கத்துக்கு பாயிண்ட் எடுக்கிறேன்னா அப்படின்னா நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. தங்க வசன கேலண்டரில்
கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அது மட்டும் போதும்னா அதுவும் இப்போ வசனம் ஸ்டைல் ஆகி போச்சு. ரெண்டாவது, பைபிளே நம்ம திறக்கிறதில்ல, எல்லோரும் செல்ஃபோனில் டின்னு போட்டு இப்போ என்ன பண்ண மேனுவலாக நம்ம இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக் மோடில் வந்து பஸ்ஸில் போகும்போது வாசித்துக்கலாம். இப்போ என்ன ஆண்டவர் மன்னிப்பார். நம்ம வேலைக்கு லேட்டாகி போச்சு, 8:15 ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் பைபிள் டெய்லி வாசிக்கணும்னு நமக்கு தெரியும், வார்த்தை தான் நமக்கு பலன்னு தெரியும், நம்ம 8:15க்கு வேலைக்கு போகணுன்னு தெரியும். ஆனால் வாசிக்காமல் நான் பஸ்ஸில் உட்காந்து வாசித்துக்கிறேன், அல்லது நான் வந்து என்ன பண்ணுறேன் அடுப்பில் ஒலையை போட்டே உட்காந்து வாசித்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நம்ம ஒடுக்கத்துக்கு வந்துட்டோங்க. ஆமாம், அப்படி தானே, உண்மை தானே. நாமே இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி கண்ணாடியில் முன்னாடி நிற்கிறோம். நான் ஏற்றுக்கொண்ட புதுசில் நான் மரியாளாக இருந்தேன், ஆனால் இப்போ நான் மார்த்தாளாக இருக்கேன். ஆண்டவரே, பற்பல உலக கவலைகளினால் பேரனுக்கு தொந்தரவு, பேத்தி தொந்தரவு, என் மகா தொந்தரவு, மகனை படிக்க வைக்கணும், வீடை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், எல்லாம் பற்பல வேலை இருக்குதான். ஆனால் இது இருந்ததுலேயும் நம்ம மரியாதை தான் இருந்தோம், அப்பவும் நமக்கு இருந்தது. இன்னும் சொல்லப்போனா அப்போ சோத்துக்கே வழியில் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்துருந்தோம். இப்போ சோறு நிறைய இருக்குது, ஆண்டவர் விட்டு தூர போயிட்டோம். ஆமேன், அப்படித்தானே. அன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாததுனால இந்த ஜீவ வார்த்தை நமக்கு உணவாக இருந்து அன்னைக்கு நம்மளை போஷிச்சு வழி நடத்தினது இன்றைக்கி என்ன ஆகி போச்சு தெரியுமா? நம்ம கொஞ்சம் சொஃபிசிகேட்டட் லைஃபுக்கு வந்தோடனே நமக்கு இதெல்லாம் கவலை வந்துருச்சு. பைபிள் வாசிக்கிற டைம் குறைஞ்சி போச்சு, வேதத்தை வந்து கேட்குறதுடைய நேரம் குறைஞ்சி போச்சு. பைபிள் ஸ்டடி அது பைபிள் ஸ்டடியில் அவர் இருப்பார், அவர் பொண்டாட்டி இருக்கும், மோசஸ் இருப்பான், இன்னும் அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க தங்கச்சி இருப்பாங்க, 5. அப்புறம் போனால் போதுன்னு வளர்மதி சிஸ்டர் இருப்பாங்க, அந்த ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, 7 பேர். இவங்களுக்கா பைபிள் ஸ்டடி? நமக்கு தானே பைபிள் ஸ்டடி, என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், சரியா? அப்போ ஒரு காலத்தில் பைபிள் ஸ்டடினா ஓடி வந்த நம்ம, ஒரு காலத்தில் காலையில் ஆராதனைக்கு நம்ம ஓடி வந்த நம்ம, வார்த்தையை கேட்கணும் நம்ம வந்த நம்ம, இப்போ பிரதர் வேலைக்கு போகலாம், வேலையை தூக்கிடுவான், அதனால் நான் காலையில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு போயிடுறேன். அன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி தெரியுமா இருந்தது? வேலையே போனாலும் எனக்கு வார்த்தை வேணும்னு இருந்தது. ஆமேன், வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் ஆலயத்தில் தான் தங்கியிருப்பேன் அப்படின்னு அந்த விசுவாசம் போய் இப்போ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுறேன், கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள் பிரதர். இப்போ நாங்களும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? நல்ல ஆடு கூட நொண்டி ஆடு 2 கிடக்கட்டும், சரிப்போ என்னத்தையா என்னைக்காவது ஒரு நாள் ரம்ஜான் வரும், கறி வச்சு தின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி ஆட்டையும் போட்டு மேய்ச்சிட்டு கிடக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அதை நம்ம ஏதாவது சொல்ல அது எங்கேயா போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிரும்கிட்டு, அதுவும் 10ஓட 11 அத்தோட நீ ஒன்றுன்ட்டு அதையும் மேய்க்கிறது. சரி பிரதர் போயிட்டு வாங்கய்யா, நீ நல்லா இரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வைங்க, இவர் என்னையா வேலையை கூட போக விட மாட்டேங்கிறார் அப்படின்னுருவான் வந்து நம்மளை. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மரியாளை போல் அனுபவத்தில் இருந்த நாம் இன்றைக்கி மார்த்தாளை போல் இருக்கிறோங்க. இது ஆண்டவர் இருதயத்தில் ஒடுக்கத்தை உண்டு பண்ணிட்டாருங்க. ஆமேன். நான் துக்கத்தோடு எனக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். அதாவது என்ன சொல்லணே, மணிக்கணக்காக வேதத்தை வாசித்த நம்ம பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மணிக்கணக்காக வாசிக்கிறோமா, இல்லை உண்மையிலே நான் அன்றைக்கி உட்காந்து வாசிக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தில் இருந்தோமா? ஒரு வருஷத்தில் நிறைய பைபிளை முடித்த காலம், அதாவது ஒரு வருஷத்தில் 2 தடவை 3 தடவை பைபிளை முடித்த காலம் உண்டு. இன்றைக்கி ஒரு வருஷத்தில் பைபிள் முடிக்கிறதுக்கே இழுத்துட்டு கிடக்கு, ஐசியூவில் கிடந்த மாதிரி 1 அதிகாரம் 1.5 அதிகாரம் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கு, சரியா? அப்போது வார்த்தைகளை கேட்குறதுக்கு, வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கு மனதில்லாத நம்முடைய இருதய ஒடுக்கத்தில் இருக்குது. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே தேவையானது ஒன்றேங்கிறதான நிலையை இருதயத்தில் நீங்கள் தாங்கப்பா, அப்போ தான் ஆண்டவர் இந்த ஒடுக்கம் தீரும். இது நான் பேசுகிறதெல்லாம் ஆவிக்குரிய ஒடுக்கம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றனா நான் ஒரு மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கேன், அது ஒரு ஒடுக்கம். 2வது, ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தைக்கு முதல் இடம் கொடுத்தேன்னா இன்றைக்கி ஆண்டவர் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு ஒடுக்கம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்ட நம்ம எப்படி தெரியுமா இருந்தோம்? எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்திலேருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33 நாம் இருந்த நிலைமையை பாருங்கள். 34 வாசிப்போம்க்கா. 34 வாசிங்க. 6:34. மார்க் 6:34. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். நம்மளும் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருந்தோம், ஆண்டவருடைய பாதத்தில் போய் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்துருந்தோம். அவர் உபதேசித்தாரா இல்லையா? உபதேசித்தார். சரி, இப்போ அது இருந்த அனுபவம், சரியா? அடுத்து என்ன நடந்துச்சு?
வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி. சரி, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். 5 அப்பத்தை 2 மீனை வச்சு எத்தனை பேருக்கு போஷிச்சாரு? அன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்த நம்மளை ஆண்டவர் போஷித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாரா இல்லையா? அப்போ இன்றைக்கி ஏன் நமக்கு அந்த ஒரு விசுவாசம் இல்லை? இன்றைக்கி ஏன் நம்ம அப்படின்னா என்னென்னா, நமக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால நம்முடைய ஆத்மா சோர்ந்து போய் நம்முடைய அவிசுவாசம் நமக்குள்ளே வளர்ந்து இன்றைக்கி நம்மளால் நம்ப முடியலை, என் தேவன் போஷிப்பதற்கு வல்லவர்னு சொல்லி நம்மளால் நம்ப முடியலை. அன்னைக்கு வார்த்தையை தான் முக்கியம்னு சொல்லி நான் பாதத்தில் கிடந்த எனக்கு நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. நான் போகும்போது எனக்கு 5 மீன் 5000 பேர் போஷித்து என்னையும் சாப்பிட்டு தான் அவர் திருப்தி அனுப்புனார். இவ்வளோ பெரிய உயர்வுக்கு காரணம் அன்றைக்கி நான் ஒரு பாதப்படியில் இருக்கும் பொழுது நான் கொஸ்டினே அரைஸ் பண்ணல. என்னை ஆண்டவர் சாயங்காலம் சாப்பாடு தருவாரா இல்லையான்னு கேட்கல. ஆனால் நான் காலையிலேருந்து உபதேசத்தை கேட்டு உட்காந்துருந்தேன். அன்றைக்கி அப்படி தானே மலை மேலே ஜனங்கள் உட்காந்துருந்தாங்க. யாராவது ஒருத்தர் எழும்பி ஏசுக்கிட்ட சாயங்காலம் டீ உண்டா, ஸ்நாக்ஸு ஏதாவது சம்சா உண்டான்னு கேட்டானா ஒரு வேலும் கேட்கல. சரியா? ஆனால் அவர் சம்சா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து சாயங்காலம் போகும்போது மீனையும் பீஸாவையும் கொடுத்து அனுப்புனார். அப்படித்தானே? கொடுத்து அனுப்புனாரா இல்லையா? இன்றைக்கி நம்ம பீஸா சாப்பிட்றோன்னா அதுக்கு காரணம் அன்றைக்கி ஆண்டோடைய பாதத்தில் நம்ம உட்காந்து வசனத்தை கேட்டதுனால. அப்போ இப்போ பீஸா சாப்பிட்டுட்டு வசனம் கேட்கலன்னா திரும்ப பண்ணுக்கு கொண்டு வந்துடுவார், பண்ணு காப்பிக்கு கொண்டு வந்துடுவார், நம்மளை பழையபடி ஒடுக்கத்துக்கு கொண்டு வந்துடுவார். அதனால் நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம், ஒழுங்காக வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம், ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நேரத்தை ஒதுக்கணும் நம்ம. அல்லேலூயா. என்ன வெகு நேரம் சென்று விட்டதோ, ரொம்ப சோர்ந்துட்டீங்களோ? நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அடுத்த பீஸா கொடுத்துருக்காருன்னா இப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம எங்கே போகணும் அதை பாருங்கள். எல்லாம் திரும்ப பண்ணுக்கு பட்டர் பிஸ்கெட்டுக்கு வந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கை பட்டர் பிஸ்கெட்டில் ₹1 டீயில் தான் உட்காந்து ஆரம்பித்த வாழ்க்கைக்கு திரும்ப வந்துடக்கூடாது. அப்படி திரும்ப வரணுன்னா பற்பல வேலைகளை செய்வோம், வரக்கூடாதுன்னா மரியாதை போல் திரும்ப பாதத்தில் போய் உட்காந்துருவோம். அல்லேலூயா. இந்த ஒடுக்கம் உண்மையில் நமக்கு உணர்வு இருக்கா இல்லையா? நீங்களே நினச்சி பாருங்களேன். நான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த வசனத்தை நான் வாசிக்கலை. நம்ம எல்லோரும் ஒத்துக்கிறோமா இல்லையா? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நான் வாசிக்கலை. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி வசனத்தை கேட்குறதுக்கு எனக்கு செவி கொடுக்கல. ஆரம்பத்தில் வாலிப பிரயாயத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு வாக்மேன் ஒன்று வந்தது. சரியா? ஒரு வாக்மேன். அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த வாக்மேனில் என்ன இருக்கும்னா, அதில் ஏதோ ஒரு பின் அண்ணனுக்கு தான் தெரியும், ஏதோ ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி ஒன்று வச்சுருப்போம். அது ஏதோ சவுண்டை கூட்டி கொடுக்கும். அப்புறம் 2 ஸ்பீக்கர் வச்சு அது 2 பானைகளை வச்சு ராத்திரி 10 to 11 பழைய காலத்து பாட்டு கேட்குறதுக்கு உதவிச்சது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவ்வளோ பழைய பாட்டு சூப்பராக கேட்குறதுக்கு உதவுனது. ரட்சிக்கப்பட்ட பின்னு 24 மணி நேரமும் அதில் எங்கள் பாஸ்டரோட சீடியோ சரி, நல்ல பெரிய பெரிய பிரசங்கர் சீடி வாங்கி அதை ஃபுல்லாக காலையில் சர்ச்சுக்கு 5 to 6 சர்ச்சுக்கு அப்போ ஒரு ஓட்ட சைக்கிள் தான் இருந்துச்சு. அதை 3 பேர் சேர்ந்து மிதித்தாலும் 30 கிலோமீட்டருக்கு ஸ்பீடுக்கு மேலே போவார். அப்படிப்பட்ட சைக்கிளை மிதித்து காலையில் ஜெபத்தை அட்டன் பண்ணி வந்து ரூமில் வேலைக்கு கிளம்புற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வசனத்தினுடைய அப்படியே அந்த வசனம் கேட்டு தான் அந்த ஆத்மா புஷ்டியாகி அந்த பலத்தில் போவோம் பாருங்கள். அன்னைக்கு ரசம் சாப்பிட்டாலும் பலனாக இருந்தது. இன்றைக்கி சிக்கன் 65 சாப்பிட்டாலும் இதர் பலமே இல்லாமல் இருக்குது. இப்போ உடம்பு பெருத்துருச்சுது, உள்ளம் சிறுத்துருச்சுது. ஆமேன். அப்படி தானே? சரி, இப்போ முந்தி வயிறு சிறுத்து இருந்தது, இப்போ வயிறு பெருத்து போச்சு. ஆனால் என்ன, அதில் ஒரு மகிமை இல்லை. ஆனால் அன்னைக்கு அந்த ரசம் சாப்பிட்டாலும் ஆத்மாவில் பலன் இருந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அது எங்கே போச்சு நமக்கு? அதுக்கு காரணம் இயேசுவா? இல்லை அதுக்கு காரணம் பாஸ்டரா? யார்? நம்ம தான். நம்ம வசனம் கேட்கலங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போஜனம் கொடுத்தார் இல்லையா? வசனத்துக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கலன்னா திரும்ப கொடுத்த போஜனத்தை அவரால் எடுக்கவும் முடியுங்க. அது பிரசங்கிக்கிற எங்களுக்கும் அதாங்க. ஆமேன். அதனால தான் ஆத்மா ஒடுக்கத்தில் இருக்குது. என்னுடைய ஆத்மா ஒடுக்கத்தில் தான் இருக்குச்சா. நம்ம எவ்வளோ படித்தோம், இன்றைக்கி வேலையில் இப்படியெல்லாம் போகிறோமே. ஒரு 6 மாதத்துக்குள்ளே பைபிளை முடிக்கணும், 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும். அப்படிப்பட்ட தாகத்தில் முடித்தா நாம் இன்றைக்கி என்ன இருக்கிறோம்? அன்றைக்கி வந்தால் அந்த கேசட்டில் போட்டு கேட்டோம், படுத்தா அதான் ராத்திரி படுக்கிற வரைக்கும் அதான் கேட்டோம். அப்படி வீட்டில் பார்த்திங்கன்னா மூடையாக சீடியும் அந்த பழைய கேசட்டு இருந்த காலம் உண்டு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்?
இப்போது அந்தளவுக்கு இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் ஆண்டவர் என்னை இருதய மகனே இருதயம் வந்து ஒடுக்கத்தில் இருக்குது, இதை நீ விசாலத்துக்கு கொண்டு போகணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டவர் உணர்த்துவார். சரியா? அப்போ நம்ம தான் அதை பண்ணோம். அப்படின்னா நம்ம சொல்லுவோமா, உணர்வின் பிரபுவே உணர்வின் ராஜா வந்திடுமே தயவா தேச பாடுங்க. உணர்வின் பிரபுவே, ஆண்டவர் உணர்வை தாங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வந்திடுமே தயவா தேவஜனத்தின் சபையே. ஆமே ஆண்டவரே, ஒரு உணர்வை தாங்கப்பா. அழைத்த அழைப்பிலென்றும் நிலைக்கும் போர் வீரனாய், அழைத்த அழைப்பிலென்றும் நிலைக்கும் போர் வீரனாய், உண்மையாய் ஊழியம் குற்றமற்று நடத்த உதவி செய்யும் நாதா, உண்மையாய் ஊழியம் குற்றமற்று நடத்த உதவி செய்யும் நாதா. உணர்வின் பிரபுவே உணர்வின் ராஜா துமே தயவா தேவஜனத்தின் நடுவில். உணர்வின் பிரபுவே உணர்வின் ராஜா தந்திடுமே தயவாய் தேவஜனத்தின் சபையில். போதும், அடுத்த குறிப்பு போ. மணி 10 ஆயிடுச்சு இது. சரி, மூன்றாவது ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு. முதலாவது என்ன சொன்னேன்? பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற நாம் இனி கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணக்கூடாது. இது நல்ல பாவம் கெட்ட பாவம், இதை செய்யலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறோ அதை மட்டும் தான் நம்ம செஞ்சு வாழணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு மரியாளின் அனுபவம் நமக்கு வந்தே தீரணும். சரியா? இழந்த மரியாளுடைய அனுபவத்தில் நம்ம பெற்றே தீரணும். தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவ்வளோதான். நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்கு வசனம் மட்டும்தான். அதை நம்ம தெரிந்தெடுக்கணும். மூன்றாவது 2 தீமோத்தேயு 2:20-21. 2 தீமோத்தேயு 2:20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். சரி, இப்போ ஒரு பெரிய வீட்டில் பொண்ணு வெள்ளி மண் எல்லாம் செய்யப்பட்ட பாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லல இல்லையா? இப்போ பெரிய வீடு என்பது தேவனுடைய ஆலயம். சரியா? இப்போ நம்ம எடுத்துக்கலாம், இந்த தேவனுடைய ஆலயத்தில் நாம் எல்லாரும் பாத்திரம். சரியா? சரி, இதில் நம்ம சில பாத்திரம் கனத்துக்கு இருந்தது, சில பாத்திரம் கனவீனத்துக்கு இருந்ததுன்னா விட்டுருவோம். 3 வகையான பாத்திரங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒன்று மண் பாத்திரம், 2வது மரப்பாத்திரம், 3வது பொன்னால் செய்யப்பட்டதான பாத்திரம். சரியா? மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம், பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரம், மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரம். ஆனால் எல்லா பாத்திரங்களும் என்ன இருந்தது? ஒரு பெரிய வீட்டில் இருந்ததுன்னா இந்த பெரிய வீடு இந்த ஆலயம்தான். சரியா? இப்போ மண்ணால் செய்யப்பட்டதான பாத்திரம் அதற்குண்டான வேலையை செஞ்சிச்சு. நான் அதுக்கு பின்னாடி விளக்கத்துக்கு பின்னாடி வரேன். மரத்தினால் ஆனப்பட்ட பாத்திரம் மரத்தினுடைய வேலை செஞ்சது, பொன்னால் ஆனப்பட்ட பாத்திரம் அதனுடைய வேலை செஞ்சதில்ல. ஆனால் இப்போ மண்ணால் ஆன பாத்திரம் அது வேலையை செய்யலை, மரப்பாத்திரம் அது வேலையை செய்யலை, அதில் இருக்கக்கூடிய பொற்பாத்திரம் அதனுடைய வேலையை செய்யலை. அப்படின்னா என்ன? அப்படின்னா 3வது குறிப்புக்கு தலைப்பு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் எந்த நிலையில் நான் இருந்தனோ அந்த நிலையை நான் மறந்ததுனால எனக்குள்ளே ஒரு ஒடுக்கம், எனக்குள்ளே ஒரு துக்கம். நான் ஆலயத்தில் எந்த நிலையில் இருந்தனோ அந்த நிலையில் என்னுடைய வேலையால் என்னோடய பணியை நான் செய்யாததுனால எனக்குள்ளே ஒரு துக்கம். இந்த துக்கத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த 2 மாதமாக நான் 5 மணி ஜபத்துக்கு வரதே இல்லை. சரியா? மேக்ஸிமம் நான் பாப்பாஞ்சத்திரத்தில் இருக்கேன். ஆனால் அண்ணன் 2 முறை இல்லை 2-3 முறை சொன்னாங்க, நீ காலையில் வராட்டாலும் பரவாயில்ல, நீ அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்டிங்காவது பண்ணிவிட்டு போ, வந்து ஒரு 2-3 நாள் வந்து பண்ணிவிட்டு போ. அப்படின்னா என்னால் முடியும், ஆனால் அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. அப்படி தானே? நினச்சிருந்தா முடியுமா இல்லையா? நான் என்ன காரணம் சொல்லிட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்று சாக்கு போக்கு. அப்போது என்னை ஆண்டவர் ஆலயத்தில் பொற்பாத்திரமாய் வைக்கணும்னு நினச்சேன்னா நான் ஏன் நிலைமையில இல்லை.
அப்போ அந்த நிலையில் யாரோ ஒருத்தரை கொண்டு டெய்லி நடத்துகிறார். அது அக்காவோ மோசஸோ யாரோ ஒருத்தர் நடத்துகிறார். அவருடைய பணி நிற்கலை, ஆனால் என் பணி அதில் தடைப்பட்டுருச்சு. ஆமென். அப்போ இது எனக்கு ஒடுக்கமா விசாலமா? ஒடுக்கம். இது எனக்கு தான், நான் உங்கள்கிட்ட பகிரங்கமாக சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆனால் இதே வாழ்க்கையில் உங்களுக்கு ஆலயத்தில் கொடுக்கப்பட்டதான பொறுப்பில் அல்லது ஏதோ ஒன்று அவருடைய அதாவது நான் உலக பிரகாரமான வேலையை நீங்கள் வச்சுக்கோங்களேன், அந்த பொறுப்பில் நான் எந்த நிலைமையில் நான் இருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பில் நான் உண்மை உத்தவமாக இருக்கிறேன்னா, அதோட மட்டும் இல்லை, நான் இப்போ ஆலயத்தில் விழுந்து வேலை செஞ்சேன்னு. ஆனால் அது என்னாச்சு? இப்போது பாய் போடணும்னா நான் தான் போடுவேன், சேர் போடணும்னா நான் தான் போடுவேன். அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் நம்ம இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அது எல்லாம் பாஸ்டர் போடுவார். அவர் சும்மாவே இருக்கார் 6 நாள். அவர் இந்த ஒரு நாள் தான் வேலை செய்கிறார். 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவர் வேலை செய்கிறார். மற்ற நாளெல்லாம் வேலை செய்ய மாட்டேன். இப்போ அவரே போட வச்சுட்டோம். அப்படியா? ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கனத்துக்குரிய பாத்திரனா இருந்தவன் இப்போ ஏன் கனவீனத்துக்குரிய பாத்திரனா நான் மாறிட்டேன் அப்படின்னா, என் இருதயத்தில் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காததுனால என்னுடைய இருதயம் கனவீனத்துக்காகி இப்போ எனக்கு ஒடுக்கமாகி போச்சு. என்னுடைய இருதயம் ஆவிக்குரிய ஒடுக்கத்தை நான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு செய்தியினுடைய இதே ஆவிக்குரிய ஒடுக்கம்தான். அப்போ இதில் ஒரு விசாலம், இது ஆண்டவர் தரணுமா நான் தரணுமா? ஆண்டவர் விசாலத்தில் வைப்பார். என்னென்னா உணர்வை தராரு. இனி விசாலத்தில் இருக்கிறதும் விசாலம் இல்லாமல் திரும்பி ஒடுங்கி மண்ணோட மண்ணாக போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. என்ன சார் இது ஒரு பிரசங்கமாயா அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா? என்னையே தான் நான் திட்டிகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய பொறுப்பில் தவறுகிற பட்சத்தில் அதுதானே எனக்கும் நீதி தானே. அதானே நமக்கு. அப்போ நான் கையில் பான பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் பரிசுத்த பாத்திரமாய் நான் மற்றவங்களுக்கு, அதாவது எப்படின்னா, ஆண்டவர் பாத்திரத்தை எடுத்து அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து இது என் இரத்தத்தினாலான உடன்படிக்கையினுடைய பாத்திரம்னு சொல்லி பல பேருக்கு குடிக்க கொடுக்கக்கூடிய பொருளாலான பாத்திரமாய் அவருக்குள்ளே நான் இருந்தேன்னா, நான் என்னுடைய கடமையில் தவறதுனால இப்போ என்னை மண்பானையாக உட்கார வச்சுட்டு எல்லோரும் காலையும் கழுவிட்டு கிடங்குறாரு. வாய்க்குள்ளே போக வேண்டிய நான் காலில் உட்காந்துருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லார் வாயிலையும் வார்த்தையை கொடுத்த அல்லது வார்த்தையை அனுப்ப வேண்டிய பாத்திரமாய் அவருடைய கையில் இருக்கக்கூடிய நான் இப்போ எல்லோரும் காலை கழுவக்கூடிய பாத்திரமாய் யோவானில் அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம 2வது அதிகாரத்தில் நம்ம கானாவூரில் திராட்சை ரசம் குறைப்பட்டதில் பாத்திரத்தில் மொண்டோன்னா பின்னாடி இருந்தது மண்பானை. அப்போ நீங்கள் முன்னாடி இருக்கீங்களா பின்னாடி இருக்கீங்களா? ஆண்டவர் கையில் இருக்கீங்களா, கழுவுற பாத்திரமாக இருக்கீங்களா, வாய்க்குள்ளே போகிற பாத்திரமாக இருக்கீங்களா? நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? போதுமா? செய்தியை முடிச்சிருவோமா? சரி, உணர்வு தானேங்க, எல்லாருக்கும் உணர்வு தானே, வரத்தானே செய்யுது. அதனால தான் ஆண்டவருக்குள்ளே உணர்வு அடைந்ததுனால தான், அல்லது நான் உணர்வடைய வேணாண்ட இதெல்லாம் நான் திருந்தேன்னாப்பா, நான் மீண்டுமா உங்கள் கையில் இருக்கணும் ஆண்டவரை. மற்றவங்க கால் கழுவக்கூடிய மண் பானமாக நான் இருக்கக்கூடாதாப்பா. நான் சபையில் மேஜை மேலே இருக்கக்கூடிய உங்கள் கையில் இருக்கக்கூடிய நான் பொற்பாத்திரமாக இருக்கணும் ஆண்டவரை. நீங்கள் இந்த பாத்திரத்துலேருந்து நீங்கள் 4 பேருக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த திராட்சை ரசம் சுவையுள்ள திராட்சை ரசமாக மாறணுமே தவிர, நான் அந்த பாத்திரமாக இருக்கணுமே தவிர, மற்றவங்கெல்லாம் எங்கனைய மொண்டு கால் கழுவக்கூடிய ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய அதுவும் தேவை, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த பாத்திரமும் சபையில் இருக்கும். ஆனால் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துறாரு. உங்களை மேலே மேலே கொண்டு வரும்போது நம்ம கீழே போய் உட்காரக்கூடாது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? நம்ம அப்போ எந்த நிலையில் நான் இருந்தனோ அந்த நிலை. அப்போ அப்படின்னா என்ன இருக்குன்னா, என் கொடுக்கப்பட்ட வேலையில் நான் தவறுகிறபடினால நான் சில நேரங்களில் கீழே வந்துடுறேன். கொடுக்கப்பட்ட ஊழியத்தினுடைய பொறுப்புனால, இல்லை உலக பிரகாரமான கொடுக்கப்பட்ட வேலையினால், என்னுடைய அலட்சியத்தினால, இல்லை என்னுடைய சாக்கு போக்குனால நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ பொன்னால் இருக்கக்கூடிய பாத்திரமாக இருக்கிறேன்னா மண்ணாக வந்து உட்காந்துருக்கிறேன். சரியா? சோத்துப்பானையாக வந்து உட்காந்துருக்கிறேன். அழகாக ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற வேண்டியனா இப்போ சோத்துப்பானை மாதிரி வந்து உட்காந்துருந்தேன்னா அதுக்கு காரணம் நான் தான். ஆனால் என்னுடைய இருதயம் இப்போ என்ன தெரியுமா இருக்குது? ஒடுக்கத்தில் இருக்குது. இப்போ நல்ல வேளை ஆண்டவரை இப்போவாது எனக்கு ஒரு துக்கத்தை கொடுத்தீங்களே, அது மனோ துக்கம் ஆண்டவர், ஆவிக்குரிய துக்கமாக இருக்கட்டாப்பா. இனி நான் ஆண்டவர் என் கடமையில் நான் ஒழுங்காக இருப்பேன். எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நீங்கள் அதை வந்து ஆமேன் என்று ஏற்றுக்கொள்கிறீங்க? நான் இருந்த நிலை வேறு, ஆனால் இப்போ இருக்கிற நிலை வேறு. உண்மையாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? அப்போ ஆண்டவர் இந்த நாளில் அப்போ ஏதோ உனக்கு எதிர்பார்த்து தானே உங்கள்கிட்ட என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு நம்ம திருந்துவோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 4வது ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 16வது அல்லது 11லேருந்து ரொம்ப நேரம் ஆயிரும். 21வது வசனம் மட்டும் வாசிப்போம். 2 சாமுவேல் 6:21.
அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணும் ஆவேன். சரி, இப்போ 4வது நம்முடைய வாழ்க்கையில் ஒடுக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தாவீது உடன்படிக்கை பெட்டி, அதாவது ஆண்டவருடைய வாசம் பண்ணுகிறதான அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவர் அந்த தாவீதின் நகரத்துக்கு இஸ்ரேலுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு அவர் நினைக்கும் பொழுது அதை போய் எடுத்துகிட்டு வரார். எடுத்துகிட்டு வரும்போது அந்த பெட்டிக்கு முன்பாக நின்று ஆடுகிறார். சரி, அவர் பெட்டிக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆடும் பொழுது அவருடைய மனைவியாகிய மீகாள் என்ன சொல்கிறா, நீ என்ன எல்லா ஸ்திரீகளுக்கும் எவ்வளோ மேன்மையாக காணப்பட்டீங்க, அதாவது என்ன சொல்ல வர்றான்னா, ஆடுனது அவளுக்கு பிடிக்கல. சரியா, இப்போ ஆடுனது அவளுக்கு பிடிக்கல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் தகப்பனுடைய வீட்டை காட்டிலும் எல்லாம் எனக்கு என்னது, இதுதான் எனக்கு மேன்மைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட சொல்கிறத பார்க்குறோமா. இப்போது 4வது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒடுக்கம் வந்துருச்சுன்னா, என்னுடைய ஸ்டேட்டஸ் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நான் வெக்கப்பட்டுருக்கிறேங்க. அப்படின்னா என்னென்னா எனக்கு புரியலைன்னு சொல்கிறீங்களா? இப்போது நான் என்னை உயர்த்திட்டார் ஆண்டவர். நான் காரில் போகிறேன், நான் ஏரோப்ளேனில் போகிறேன், ஆனால் இப்போ போய் நான் டிராக்டர் கொடுக்க மாட்டேன். இப்போ நான் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு பல இடத்துல ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்துறதுனால இந்த சின்ன ஊழியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆனால் அன்னைக்கு தாவீது ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, நான் இந்த நிலைமையிலேருந்து தான் நான் வந்தேன்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் அவன் ஆடுனா, அவன் மனைவி ராஜாவினுடைய குமாரத்தி, அவளுக்கு ஸ்டேட்டஸ் தேவைப்படுது, ஆனால் இவனுக்கு ஸ்டேட்டஸ் தேவைப்படலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்த்தினதுனால நான் ஸ்டேட்டஸாக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம எத்தனையோ நாள் நம்ம ஒடுக்கத்தில் இருக்கிறோம். உண்மையா இல்லையா? இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி முந்தி இயேசு நேசிக்கிறான்னு எல்லாரையும் பார்த்தாலும் சொல்லுவோம். ஆனால் இப்போ நமக்குள்ளே கொஞ்சம் யோசிக்கிறோம், அந்த இடத்துல போய் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லவா இல்லையா? உண்மை. ஆனால் அன்னைக்கு பைத்தியக்காரத்தனமாக எல்லாம் செஞ்சோம். இப்போ சூழ்நிலைகள், அதாவது நான் சொல்ல வர்றது உலகத்தின் சூழ்நிலைகள், நாட்டினுடைய சூழ்நிலைகள், அது வேறு. அதை நம்ம அந்த டாப்பிக்குள்ளே நான் கொண்டுட்டு வரேன். ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட் யாருக்காவது வாயில் ஸ்டாப்லர் அடித்தா வச்சுருக்குது இல்லைல்ல? அப்போ நம்ம வாயில் நம்ம வேலை செய்கிற இடத்துல சும்மா ஒரு இயேசுவங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லலாமே. இப்போ ஸ்டேட்டஸ் நம்மளை தடுக்குது. நம்ம சொன்னால் இவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி லூஸுன்னு சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. சரியா? ஏன்னா நான் ஐடியில் இருக்கேன், நான் லேப்டாப்பில் இருக்கிறேன். நான் போய் பக்கத்துக்காரிட்ட பர்கர் தான் கேட்பேன், இயேசுவை கேட்க சொல்ல மாட்டேன்னு நம்ம உட்காந்துருக்குறோம். ஏன்னா என்னுடைய அதாவது என்னுடைய உயர்வு இயேசுவுக்கு முன்னால் வந்ததுனால எனக்கு உள்ள வாழ்க்கையில் ஆனால் இப்போ நல்லா தெரியுது நான் ஒடுக்கத்தில் இருக்கேன், நான் சுவிசேஷ அறிகுறிக்கு ஒடுக்கத்தில் இருக்கேன், அல்லது என்னுடைய தகுதி நான் மேலே ஏறினதுனால இயேசுனுடைய அன்பை இழந்துட்டேன், இயேசுனுடைய வார்த்தையை இழந்துட்டேன். சரியா, நான் இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நான் பின்னாடி வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சாலும் என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் மூடி மறைச்சி வச்சுக்கிட்டு உணர்வு இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் ஒரு உணர்வு நமக்கு வேணும். ஆமேன். அப்போன்னு சொல்லார், உன் தகப்பன் வீட்டை காட்டிலும் எல்லாத்தையும் காட்டிலும் என்னை ஆசீர்வதித்தது ஆண்டவர். அப்போ அந்த ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடுவதுக்கு நீ என்ன சொன்னாலும் சரி நான் ஆடி பாடுவேன். இந்த நிலைமையில் நாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு காலத்தில் தைரியமாக இயேசு நம்மளை நேசிக்கிறார்னு சொன்ன நாம் இன்றைக்கி சொல்ல முடியலையே. அதாவது பகிரங்கமாக நான் போய் உங்களை தெரு பிரசங்க மெகாஃபோனை பிடிச்சி போய் சொல்லுங்கன்னு சொல்லலை. நம்ம பார்க்குறவங்க அல்லது ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அல்லது ஏதோ ஒன்று செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் நம்ம ஸ்கூலில் 23 வருஷமாக கிட்டத்தட்ட இருக்கிறேன். ஆனால் நான் என்ன எப்போ பார்த்தாலும் இயேசு ஒன்று நேசிக்கிறாரு அல்லது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவேன். சில டீச்சர்ஸ் எல்லாம் கல்யாண நாள் இல்லை பிள்ளைகளுக்கு பிறந்த ஏதோ ஒன்றாலும், சார் இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு என்னை சொல்லுங்கள் சார்பாங்க, அல்ல கர்த்தர் சார் நீங்கள் ஆசீர்வாதம் சொல்லுங்கள் சார்பாங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம சொல்கிறதுனால ஒரு இப்போவும் சின்ன பிள்ளைகள் அவங்க சாக்லேட் கொண்டு வந்தாலும் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லுவேன். சரி, அதாவது இப்போ டீச்சர்ஸே ஏதாவது கல்யாணம் ஏதாவது கொண்டு வந்தால் கூட கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் மிஸ், அதில் வைக்கப்படுறதே இல்லை. அப்போது அவங்களுக்கு நாளடைவில் இவற்றை போனால் இந்த வார்த்தையை சொல்லுவாருன்னு ஒரு ஆசீர்வாதம் தருவாருன்னு சொல்லி அவங்க நினைக்கிறதுனால என்னல்ல நம்ம இப்போவும் அதை கண்டினியூ பண்ணுறோமா, இல்லை நம்ம சில ஸ்டேட்டஸ் வந்த பிறகு, சில மேட்டிமை வந்த பிறகு, ஒரு மேன்மையான காரியம் வந்த பிறகு ஆண்டவரை அறிக்கை எடுக்கிறதுல நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? நான் சொல்கிற சுவிசேஷம் மாத்திரம் இல்லைங்க, தேவனை நம்ம அறிக்கை எடுக்கிறதுல எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, வந்திருக்கிற ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா?
வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை எது கொடுக்குறோம்? அதாவது என்னையும் அண்ணனே நீங்கள் ஒரு வீட்டு விசேஷத்தை கூப்பிடுங்க, எங்களுக்கு ஒரு அரை மணி நேரமாக டைம் கொடுங்க. பாஸ்டர் எங்கள் சொந்தக்காரெலாம் பட்னியாக கிடந்து செத்தவன் இப்போ தான் வந்து உட்காந்துருக்கான், நீங்கள் 15 நிமிஷத்தில் முடிக்கணும், 5 நிமிஷத்தில் முடிக்கணும்னா அப்போ நம்ம என்ன ஆகிப்போச்சு? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்மளோட சொந்தங்களுக்கும் நம்ம உறவுகளுக்கும் சாப்பாடுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் இப்போ மேலே ஏறிப்போச்சு. ஆனால் அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு காலத்தில் ஏங்கின நம்ம இன்றைக்கி வந்தோடனே பாஸ் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்களா, ஒரு பாட்டு போதும். இப்போ அப்படிப்பட்ட காலங்களில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் நம்ம நடைமுறையில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அதுக்காக என்ன அண்ணன் நீங்கள் அப்படி சொல்லலை, நல்ல பிள்ளைங்க எல்லாரும் சரியா, நல்ல சகோதர சகோதரிகள். ஏன்னா நான் அட்வான்ஸாக சொல்லி வைக்கிறேன், கூப்பிட்டா அரை மணி நேரம் நான் டைம் கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னா வந்திருக்கிற ஜனங்கள் கேட்கட்டுமே, எப்படியும் சாப்பிடாமல் போக போகிறதில்ல அவன், அப்படியா நமக்கு மொய் கொடுக்காமல் போக போகிறதில்ல. கொடுக்காமல் போனால் நம்ம கூப்பிட்டு கேட்டுருவோம், ஏன் கொடுக்காமல் பேட்டியானா, அது வேற கதை சரியா. அவன் எப்படி சாப்பிடாமல் போகிறதில்ல, நம்ம எப்படி அங்கே பிரியாணி அண்டா கவன் மணக்கத்தான் செய்யும். கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே, வார்த்தையை கேட்கட்டுமே. அப்போ நம்மளே அதை கட் பண்ணுறோம் பாருங்கள். அது நம்ம மேன்மைக்குள்ளே வந்த பிறகு நம்ம சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறோங்க. இவர் ரொம்ப நேரம் பேசுவார், ஜீவா பாஸ்டரை கூப்பிட்டா ரொம்ப நேரம் பேசுவார். நம்ம குழுப்பு வந்ததெல்லாம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, இவங்க எப்படி இவரை கொண்டு விட்டா நம்ம ரொம்ப நேரம் பேசுவார் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் இப்போ ஏறி போச்சு, அது நிமித்தம் ஆண்டோடைய வார்த்தை சுருங்கி போச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இஸ்ரவேலுடைய ராஜாவாய் உங்களை வைத்தாலும் அந்த தேவனுக்கு முன்பாக ஆடி பாடுவதற்கு உங்கள் மனநிலைமை இருக்கணுமே தவிர, அப்படி மனநிலைமை இல்லாத பட்சத்தில் நம்முடைய ஆத்மா ஒடுங்கி போயிருக்குங்க சரியா. சரி, அப்போ நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், முழங்கால் படிவிடுவோம். நேரம் ஆகி போச்சுன்னு நிறைய வச்சுருக்கேன். சரி, அன்றைக்கு முத்தான 4 பாயிண்ட்டு. ஒன்று, பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற நாம் இன்றைக்கி சில பாவங்களை நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு இதை நம்ம சில நேரங்களில் இது பாவம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். அதை நம்ம இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், அதை அறிக்கையிடணும். ரெண்டாவது, முழுக்க வார்த்தையை கேட்ட நாம் இன்றைக்கு மார்த்தாளை போல் அல்லது பற்பல வேலைகளினால் ஆண்டோடைய வார்த்தையை விட்டு பின்னால் திரும்பிட்டோம். மூன்றாவது என்ன சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் நான் எந்த நிலையிலேருந்து வந்தேன், நான் ஆலயத்தில் எந்த நிலைமையில் நான் இருக்க வேண்டிய ஆள், நான் இப்போ என்ன நிலைமையில் இருக்கேன், மண்பானையாக இருக்கணுமா பொன்பானையாக இருக்கணுமா இல்லை பொன் பாத்திரமாக இருக்க வேண்டிய நான் இன்றைக்கி என்னுடைய நிலை என்ன, வாட் இஸ் மை பொசிஷன் இன் சர்ச் அல்லது உலக பிரகாரமான காரியங்களில். அப்போ இதிலெல்லாம் நான் இல்லாததுனால என் இருதயம் ஒடுக்கத்தில் இருக்குது. ரெண்டாவது, மேட்டிமையான எண்ணங்கள் அல்லது என்னோடய ஸ்டேட்டஸ் மேன்மையாக என்னை ஆண்டவர் இப்போ உயர்த்தி வச்சிருக்கிறாரு, இது நிமித்தம் நான் ஆண்டவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத நல்லா இருந்ததுன்னா, ஆண்டவரே என் இருதயம் ஒடுக்கத்தில் இருக்குப்பா, இதிலெல்லாம் என்னை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எல்லோரும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம், ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு 5 நிமிடம் அண்ணன் நடத்துவாங்க ஜெபத்தில், நாம ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி எழுந்து நிற்போம், முடிந்தவங்க எழுதுங்க. ஹல்லேலூயா. வயதானவங்க நீங்கள் உட்காந்துக்கலாம், மற்றபடி எழுந்து நிற்க முடிந்தவர்கள் நீங்கள் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் என்ன பின்மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. கர்த்தரை தேடுகிற காரியத்தில் ஆதியிலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, ஆதியிலே கொண்டிருந்த அந்த விசுவாசம், ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு, எதிலே நான் குறைவுபட்டிருக்கிறேன், நம்மை நாமே நிதானித்து அறிந்து. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கர்த்தருக்குள்ளே வளர்ந்துருக்கலாம், ஹல்லேலூயா, ஒருவேளை அந்தஸ்தில் வளர்ந்துருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கொடுத்ததான் அந்த வார்த்தைகளை ஹல்லேலூயா அநேகரோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தவறு என்னென்னு பார்க்கணும். அநேக நேரத்தில் மற்றவங்களுடைய தவறு என்னென்னு பார்த்துட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. மற்றவங்க எதில் குறைஞ்சிருக்காங்கன்னே பார்த்துட்ருக்குறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய வாய் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுடைய குற்றம் குறைவுகளை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த காரியத்தில் நீங்கள் குறைஞ்சிருக்கிறீங்க, எந்த காரியத்தில் பின்தங்கி இருக்கிறீங்க,
எந்த காரியத்தை சுத்தமாக செய்யாமல் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்களை தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே ஹல்லேலூயா, நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமே ஆண்டவரே, ஹல்லேலூயா, தராசில நிறுத்து, ஹல்லேலூயா, குறைவுள்ளவனாய் காணப்பட்டா என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மெனே மெனே தெக்கேல் உபாசின் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஒரு கையுறுப்பு தோன்றி எழுதினது போல தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கொண்டு நமக்கு முன்பாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா, தராசில நிறுக்கப்பட்டு, ஹல்லேலூயா, நீ குறைவாய் காணப்பட்டா என்கிற அந்த வார்த்தையின்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறைவாக நம்மிடத்தில் எந்தெந்த காரியங்களை சுட்டி காண்பித்தாரோ அந்த குறைவுகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளத்தக்கதாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஹல்லேலூயா, அவன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரி என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்மிடத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பார்க்கிற அந்த குறைகள் எல்லாம் நம்ம இடத்துல மாறுகிறதை ஆண்டவர் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, வேண்டாத கள்ளங்கபடுகள், ஹல்லேலூயா, கசப்புகள், வைராக்கியங்கள் நமக்குள்ளே வரும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு தேவனை தேடுகிற அந்த உணர்வு போய்விடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் தந்த அந்த ரட்சிப்பு கரைபடாமல் நமக்குள் இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தரை தேடணுங்கிற ஒரு வாஞ்சை இருக்குங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவையில்லாத கசப்புகளும் வைராக்கியங்களும் உள்ள போயிடுச்சுன்னா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவ பக்தி அது நம்ம இடத்துலேருந்து காணாமல் போக பண்ணிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் நிறைவான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களினாலேயே நீங்கள் உங்களுடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருந்தால் அந்த நிறைவான காரியங்கள் உங்களை விட்டு வெளியே போயிடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பாத்திரத்தில் இருக்கிற அந்த அழுக்கான தண்ணியில் நீங்கள் நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, கொஞ்ச நேரம் கழித்து அந்த அழுக்கான தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டு, ஹல்லேலூயா, தண்ணி சுத்தமாக மாறும். அதே சமயத்தில் நல்ல தண்ணி உள்ளே இருக்கும் பொழுது அழுக்கான தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல தண்ணியெல்லாம் வெளியே போய், ஹல்லேலூயா, மிச்சம் எல்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் அழுக்கான தண்ணியாக மாறும். அதுபோல தான் இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்குள்ள இருந்த அழுக்கையெல்லாம் எடுத்து போட்டு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போன பின்பு, ஹல்லேலூயா, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பிலே அநேகர் அசதியாகி போனார்கள், சோம்பலாகி போனார்கள். ஹல்லேலூயா, கர்த்தரை தேடுகிறதிலே குறைவுள்ளவர்களாய் போகும் பொழுது, குறைவானவைகள் உள்ள வந்த பொழுது நிறைவான காரியங்களாக நம்மை விட்டு போயிடுச்சு. ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா, என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா. எல்லா அருவாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் நாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கபடில்லாத ஒரு இருதயம், ஹல்லேலூயா, கள்ளமில்லாத ஒரு இருதயம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அழுக்கற்ற ஒரு இருதயம், ஹல்லேலூயா, ஆண்டவர் விரும்புகிற ஒரு இருதயம் எனக்குள்ளே வரணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, வேண்டாத காரியங்கள் உள்ள வந்து ஆண்டவரே தேவ பக்திக்குரிய காரியங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தி போட்டதே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அசுத்தமான அழுக்கான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும்னு சொல்லி எல்லாரும் அறிக்கை பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹல்லேலூயா அறிக்கை பண்ணுங்க. என்னென்ன ஆண்டவர் உங்களோட பேசினாரோ அந்த காரியங்களை நீங்க அறிக்கை பண்ணி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா, என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கள்ளமில்லா உள்ளம் தாரும், கபடில்லா எண்ணம் தாரும், வஞ்சமில்லா நெஞ்சம் தாரும், இயேசுவே உம்மை போலவே. கள்ளமில்லா உள்ளம் தாரும், கபடில்லா எண்ணம் தாரும், வஞ்சமில்லா நெஞ்சம் தாரும், இயேசுவே உம்மை போலவே. 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 அத்திமரம் கீழே காத்திருப்பேனே, நாத்தானை போலவே
உத்தமனாகவே அத்திமரம் கீழே. எல்லாம் நீங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ராஜ்யம் வரட்டாண்டவரே, உம் சித்தம் செய்யவே உமக்காய் வாழவே ஒவ்வொரு நாளுமே. ஆமென். உம் சித்தம் செய்யவே உமக்காய் வாழவே ஒவ்வொரு நாளுமே. கள்ளமில்லா உள்ளம் தாரும். எல்லாம் ஜெபத்தோட பாடுங்க. ஹல்லேலூயா. ராகத்துக்காக பாடுறது இல்லை. ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணி பாடுங்க. இயேசுவே உம்மை போலவே, இயேசுவே உம்மை போலவே, இயேசுவே உம்மை போலவே, இயேசுவே உம்மை போலவே. கொள்ளை கொண்ட அன்பருக்கு வெள்ளைக்கல் பரணியை உடைத்தே ஊற்றினார், வாசனை வீசினார். கொள்ளை கொண்ட அன்பருக்கு வெள்ளைக்கல் பரணியை உடைத்தே ஊற்றினார், வாசனை வீசினார். குறைகள் கூறிடும் கரையுள்ள மனிதரின் கண்கள் முன்னே கர்த்தர் புகழ்ந்திட. குறைகள் கூறி 1000 பேர் கூட சொல்லட்டும். நீ கர்த்தரை தேடுறதை விடாத, கர்த்தருக்காக செயல்படுகிறதை விடாத. முன்னே கர்த்தர் புகழ்ந்திட. கள்ளமில்லா உள்ளம் போதும், கபடில்லா எண்ணம் போதும், வஞ்சமில்லா நெஞ்சம் போதும், இயேசுவை போல் மாறுவேன். வாந்தியோட கேப்பமா. கள்ளமில்லா உள்ளம் போதும், கபடில்லா எண்ணம் போதும், வஞ்சமில்லா நெஞ்சம் போதும், இயேசுவை போல். எல்லா கரங்களை வைத்து சொல்லுமா. ஹல்லேலூயா. முழு பலத்தோட இயேசுவை போல் மாறுவேன், இயேசுவை போல் மாறுவேன், இயேசுவை போல் மாறுவேன், இயேசுவை போல் மாறுவேன். தேவ பிள்ளையே, பவுல் சொல்றாரு, நன்றாய் ஓடினீர்களே, உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் ஆராதனையில் கேட்டது போல முறுமுறுப்பான காரியங்களா? நீங்க முறுமுறுத்ததுனாலயா? எப்ப ஆண்டவரை தேடுற வாஞ்ச குறையும் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு அப்படியே இருக்கிற வரைக்கும் தான். அதுல நம்ம உலக காரியங்களை உள்ள போடும் பொழுது, உலகத்துக்குரிய காரியங்கள் நம்மை அழுத்தும் போது, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுதுதான். ஹல்லேலூயா. முதல் ஆராதனையில் நம்ம கேட்டோம், ஒரு சில குறைவுகள் வரும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் முறுமுறுக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் மற்றவங்க நமக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது. சில நேரங்களில் நாம் முறுமுறுத்ததை பார்த்து மற்றவங்க இடறி போகிறது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய காரியத்தை பாதிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. பொல்லாங்கான காரியங்களை நீங்கள் பேசுறீங்களா? தேவையற்ற காரியங்களை நீங்கள் பேசுறீங்களா? முறுமுறுப்பாக தேவனுக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுடைய இருதயத்திற்குள்ள கள்ளங்கவட கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சமயத்தில் உலக ஆசைகள், உலக இச்சைகள், ஹல்லேலூயா, ஒரு காலத்தில் பாவம்னு ஒதுக்கின காரியத்தை இன்னைக்கு பரவாயில்லைன்னு நம்ம நினைக்கிறோமா? ஹல்லேலூயா. எந்த குறைகளாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட பேசினார்னா இன்னையிலிருந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் என்றைக்குமே அதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் எடுக்க முடியாது.
அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் மேலே உள்ள வாஞ்சையை கெடுக்கிற காரியம் என்னது? அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கலாம் எனக்கு நான் மேன்மையாக நினைக்கிறது என்னது? அவையெல்லாம் உங்களுடைய இருதயத்தை கள்ளமுள்ள இருதயமாய், கபடுள்ள ஒரு இருதயமாய் மாற்றிவிடும் தேவனுடைய பிள்ளைய. அல்லேலூயா. அது தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்க விடாமல் கெடுக்கிற காரியமாக இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுடைய குறைவுகளை நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர். அந்த குறைவுகளை எங்களை விட்டு நீக்கி போட்டு ஆண்டவரே, நல்ல ஒரு உத்தம இருதயத்தோடு உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளத்தக்கதாக, உம்மை வாஞ்சையாய் தேடத்தக்கதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உலக பிரகாரமான பண ஆசை வந்தா கூட கர்த்தருடைய சித்தத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாதுங்க. அல்லேலூயா. நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. பணத்தை தேடி நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுடைய உத்தமம் போயிடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சின்ன காரியத்தில் கூட நீங்க உண்மை உள்ளவர்களாக இருங்க. அல்லேலூயா. பணத்துக்குரிய காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருங்க. கர்த்தரை தேடுகிற காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருங்க. இதெல்லாம் உங்க இருதயத்திற்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை எடுத்து போடக்கூடிய காரியம். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக அல்லேலூயா ஒரு திறந்த புஸ்தகத்தை போல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சின்ன கரைகள் வந்தாலும் குறைகள் வந்தாலும் அதை தூக்கி எறியறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறதா நீங்க நினைக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் தாவீது அல்லேலூயா, நான் இப்ப ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா. அல்லேலூயா. நீங்க கொடுத்த ஸ்டேட்டஸ் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த நீங்க கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடுறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஒரு வேலை கர்த்தரை தேடுகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வசதி கர்த்தரை தேடுகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்ததான குடும்ப ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள் எதுவுமே கர்த்தரை தேடுகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதையெல்லாம் நம்ம சாக்கு போக்கு சொல்லாதபடி அல்லேலூயா வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, நான் எதையும் இனிமேல் சாக்கு போக்கா சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் இனிமேல் எதையும் சாக்கு போக்கா சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தருக்குன்னு ஒரு காரியம் வந்தா அதுக்கு முன்பாக நான் நிற்பேன் ஆண்டவரே. இந்த உலகத்தை பார்க்கிலும் நீங்க தான் எனக்கு முக்கியமானவர். வாயை திறந்து சொல்லுங்க, இந்த உலகத்தை பார்க்கிலும் நீங்க தான் ஆண்டவர் எனக்கு முக்கியமானவர். அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையாய் உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களப்பா. நீர் விரும்புகிற மாற்றம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். இனி வருகிற காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு உள்ளான எழுப்புதல் உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே உள்ளான எழுப்புதல் வந்தால் தான் தேசத்தில் எழுப்புதல் வரும். அல்லேலூயா. தேசத்தில் எழுப்புதல் வரணும்னு நம்ம ஜெபம் பண்ணுறது பெருசு இல்லை. முதல்ல எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். ஆண்டவரே, எனக்கு உள்ளான எழுப்புதலுக்கு இன்றைக்கு நான் ஆண்டவரே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இனி அதை பின்பற்றி ஆண்டவரே விடாமல் பற்றி கொள்ளுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உலகத்தின் தீங்குகளுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இனி வருகிற நாட்களிலே ஆண்டவரே ஒரு யோசுவாவை போல, காலேபை போல உத்தம இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றி விடாமல் பின்பற்றி இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து வேத வசனத்தை ஆண்டவரை தியானிக்கிற தியானம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உணவை விட ஆண்டவரை முக்கியமானதாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்பட அப்படியாய் கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாயிருக்க உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை பிரசங்கித்த ஆண்டவரே உம்முடைய மகனுக்கும் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டது அடியேனுக்கும் கூட ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நாங்கள் ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு எங்களையும் ஆண்டவரை ஒடுக்கி இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வினா போட்டிக்கு பெயர் கொடுத்துருக்கிறவங்க தொடர்ந்து நீங்கள் நல்லா படிங்க. நல்ல மார்க் எடுக்கணுங்கிற வாஞ்சையோடு கூட, அதாவது மார்க் எடுக்கணுங்கிற வாஞ்சையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா வேத வசனத்தில் வளர்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு.
அது மாத்திரம் இல்லை, அதுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 40 ரூபா. நீங்கள் இன்றைக்கி கொடுத்துட்டு போங்க. இன்றைக்கி ஃபைனல் டே. இன்றைக்கி நான் அவங்களுக்கு இந்த லிஸ்ட்டை எடுத்து அனுப்பி அவங்களுக்கு அந்த பணமும் அனுப்பணும். அதுக்காக ஒத்துழைப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.